ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். குட் மார்னிங்க. என் பேர் நவீன். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். 5 இயர்ஸாக சென்னையில் தான் இருக்கேன். அம்மா அப்பா யாரும் இல்லை. ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். யூனோ, நம்ம எல்லார் லைஃப்லேயும் நம்ம லைஃப்பை புரட்டி போடுற மாதிரி சில சம்பவம் நடக்கும். அப்படி தான் ஒரு நாள். சாரி ஃபார் ஃப்ரைட்னிங் யூ. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பே பண்ணிடுறேன்ப்பா. நான் ஒரு சேல்ஸ்மேன். என்னோடய ஆஃபரை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் வேணாம் ப்ரோ. 2 காஃபி. ठीक है भाई. அந்த காஃபி வரத்துக்குள்ளே நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணலைன்னா நானாக கிளம்பி போயிடுவேன். ம் ஸோ நவீன், எப்படி இருக்கீங்க? டாக்டர் உங்களுக்கு இன்னும் 6 மாதம் தான் கொடுத்துருக்காரு போல். என்ன பண்ண சொல்கிறீங்க? டாக்டர் சொல்லிட்டார், இன்னும் 6 மாதம் தானா. டெர்மினல் கேன்சரு ஃபைனல் ஸ்டேஜ் தான். ட்ரீட்மெண்ட் பண்ணி காசு செலவு பண்ணுற அளவுக்கு வீட்டில் செத்தா தூக்கி போடுறது கூட நாதி இல்லை ப்ரோ. அதனால தான் இப்படி டீக்கரில் வந்து சாவலான்னு பார்த்தேன். அதையும் நீ வந்து கெடுத்துட்ட. என் விதியை பார்த்தியா ப்ரோ? நிம்மதியாக சாவ கூட முடியல. அப்புறம் எத்தனை நாளாக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நான் உங்களை ஃபாலோலாம் பண்ணல நவீன். அப்புறம் எப்படி என்னை பற்றி எல்லாமே தெரியுது உங்களுக்கு? ஜஸ்ட் டேலண்ட். அப்போ என்னை பற்றி எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஜஸ்ஸி வரைக்கும். பையா காஃபி. நீங்கள் யார் சார்? நான் ஒரு சேல்ஸ்மேன் தான். உங்களுக்கு தேவையானதை என்னால் கொடுக்க முடியும். என்ன கேட்டாலும் தருவீங்களா? யா, அப்போ என் நோயை குணப்படுத்த முடியுமா உங்களால்? அஃப்கோர்ஸ். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஆமாம், நீங்கள் ஏன் எனக்கு இந்த உதவி செய்கிறீங்க? செய்ய சொன்னாங்க, அதான் வந்தேன். யார் செய்ய சொன்னாங்க? உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வேணுமா வேணாமா? வேணும் வேணும். அப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு பொருளை எனக்கு ஃபீஸாக கொடுக்கணும். என்கிட்ட வேல்யூபிளாக எதுவுமே இல்லை ப்ரோ. உங்கள் ரிங்கை கூட கொடுக்கலாம், அதான் அவளே நல்லாகி போச்சு. அப்புறம் எதுக்கு? நவீன், சம்டைம்ஸ் பாஸ்ட்டை மறந்தால் தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். கொடுங்க கொடுங்க நவீன். ஓகே, த டீல் இஸ் டன். இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஹலோ, லொக்கேஷன் வந்துட்டிங்களா? ஹாஸ்பிட்டல் வெளில தான் ப்ரோ இருக்கும். சொல்லுங்கள் டாக்டர். நவீன், ஐம் நாட் ஷூர் ஹவு டு புட் திஸ், பட் நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ண டெஸ்ட்டில் ஐ கேனாட் ஃபைண்ட் எனி கேன்சர் செல்ஸ். ஐ மீன், இட்ஸ் பிரிட்டி ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்ச் வுட் பி த ரைட் வேர்ட். இட்ஸ் இம்பாசிபிள் நவீன். அண்ட் நீங்கள் சொல்லும்போது என்னால் நம்ப முடியல.
But yeah, there is something happening with you. And I'm not sure it's a positive thing or a negative thing, but you don't have cancer anymore. You are a completely new person, Naveen. All the best. அவர் வந்தாரா? இல்லை தம்பி, நான் பார்க்கல. ஓகே. ஹலோ. ஹலோ மச்சி, சொல்லு மச்சி. எங்கடா இருக்க? இதோ டீ கடை வரைக்கும் வந்தேன். டேய் 6 மாசம் ஆகுது. டீ கடை நைட்டில் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு வா. எவனோ ஒருத்தர் சொன்னானு வாரம் அது இதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. உன் லைஃப்பை பாடுறா மச்சி. என்னடா நீ பைத்தியமாடா நீ மென்டல். வரேன். அந்த ஒரு நாள் தாங்க என் லைஃப் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நம்ம டி நகர் மார்க்கெட்டில் அந்த கூட்டமே நம்மளை தள்ளிட்டு போய் ஒரு கடையில் நிற்க வச்சிரும் தெரியுமா? அந்த மாதிரி அந்த சேல்ஸ்மேன் என் லைஃப்பில் என்னை நிற்க வச்சுருக்கான். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரோ, பார்க்க அப்புறம் மாதிரியே தான் இருக்கு. ப்ரோ, சார் உங்களை ஹலோ சார், ஐ எம் அ சேல்ஸ்மேன். என்னோடய ஆஃபரை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா?